நமது இணைப்பில் தற்போது திமுகவை சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி இணைந்திருக்கிறார். அவரிடமே நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழகத்திலிருந்து வருபவர்கள் கர்நாடகாவில் உள்ள உணவகங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்துவதாக மத்திய இணையமைச்சர் சோபா பேசியது சர்ச்சையாக இருக்கிறது. தற்போது முதலமைச்சரும் அதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? தமிழகத்துக்கு அண்மையிலே 5 முறை வந்த மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கண்டன குரல் எழுப்பதைப் போல ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவரை புறக்கணிப்பதை கண்கூட மோடியுடைய கூட்டம் தெரிந்து கொண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பை காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழர்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மோடிக்கு வரவேற்பு சரியாக இல்லை, பிஜேபி இந்த தேர்தலில் ஒன்று கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, அந்த கூட்டணிக்கு ஒன்று கூட கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு வைத்தறிச்சலின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, பாதுகாப்பு சட்டப்படி அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள். தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. இது நாட்டில் பிளவை ஏற்பட்ட 2 மாநிலத்துக்கிடையே பெரிய பகையை மூட்டக்கூடிய வகையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. 2 மாநிலத்து மக்களும் கன்னடர்களும் தமிழர்களும் நண்பர்ந்த சகோதரர் போல 2 மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே காங்கிரசும் இங்கே திமுகவும் ஆளுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு விளைவு ஏற்படுத்த வேண்டும், தகராறு பண்ண வேண்டும், மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தில் கெட்ட நோக்கத்திலும் கொடிய எண்ணத்தோடு இப்படிப்பட்ட விமர்சனத்தை பேசியிருக்கிறார். இதற்கு வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை தன்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி தமிழருக்கு ஏற்பட்ட இந்த இழிவுக்கு பாஜக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையம் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் ஜனநாயகம் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுவது உண்மையாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரிவினை அரசியலை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி.